வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கண்ணதாசன் பாடல்களில் கடவுள் தத்துவங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நம் காலத்தில் இருந்த இணையற்ற ஒரு மாபெரும் கவிஞர்கள்னாலே கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, கவிஞன் யான் ஒரு கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் அப்படின்னு அவரோட பாடல் விரிவாக இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த கவிஞர்கள் எந்த விதமான கட்டுப்பாட்டிற்குள்ளும் அடங்க மாட்டார்கள், அவர்கள் சுதந்திரமானவர்கள். அந்த மாதிரி அப்படியே உள்ளது வரும். பாரதியார் கவிதை சொல்லுவோமே, அதுபோல கண்ணதாசனுடைய பாடல்களில் இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய பாடல், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம், வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். இந்த பாட்டில் 5 பகுதிகள், அதாவது 5 பத்திகள், தமிழில் புரியும்படியாக சொல்கிறதுன்னா 5 ஸ்டான்ஸா. இந்த பாடலுடைய அமைப்பு முறை மிகவும் பிரம்மாண்டமானது. நாம் ஓரளவு சுருக்கி பார்க்க போகிறோம். மேடலை பாடுறதுனால 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படின்னு, அது இங்கிலீஷாக இருந்தானே, இந்த ஸ்வரமாக இருந்தானே, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த 7 ஸ்வரங்களுக்குள் பாடல் அடங்கிவிடும். சாரி க மா பா த நீ முடிஞ்சு போயிடுத்து. ஆனால் மேடையில் பாடக்கூடிய இந்த பாடல்களில் எவ்வளவு ஆன்மீகம், எவ்வளவு தகவல்கள். அதுதான் கண்ணதாசன். இதை சொன்னவர் அடுத்த வரியிலேயே இதய ஸ்வரங்கத்துள் எத்தனை கேள்வின்னு எழுதுறாரு பாருங்கோ. இந்த 2 வரிகளுக்கு மட்டுமே அவ்வளவு விரிவுரை உண்டு. முதல்ல 7 ஸ்வரம் சொன்ன வரி ஏன் உடனே இதயத்துக்கு வந்தாகணும்? அப்படின்னா அந்த 7க்கும் இந்த இதுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. தெரியறதா? வாங்க எண்ணலாம். அது சாரி காமா பதனி சொல்லியாச்சு. இப்போ இந்த இதயத்தை அவர் சொல்ல காரணம், ரத்தம், எலும்பு, தோல், சுக்கிலம், மஜ்ஜை, அடுத்தது சதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது, அடுத்தது இது. தெரியுறதா? 7 பார்த்துருக்கோம் நாம். இந்த சப்த தாதுக்கள் என்று சொல்வார்கள். இதை அந்த ஆயுர்வேதம், இந்த டாக்டர் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் நம் பழங்கால தமிழ் நூல்களும் இந்த சப்த தாதுக்களை பற்றி விரிவாகவே சொல்லியிருக்கின்றன. திரிகடுகம் நூல் ஒன்று போரும் இதனுடைய விளக்கத்தை சொல்கிறதுக்கு. அப்படிப்பட்ட இந்த சப்த தாதுக்களால் ஓடக்கூடியது தான் இந்த உடம்பு. அதனால்தான் இந்த உடம்பு எல்லாருக்கும், முதல்ல சொன்னோமே சப்த தாதுக்கள், அது எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் எப்படி 7 ஸ்வரங்களை வச்சு ஆயிரக்கணக்கான, மன்னிக்கவும், லட்சக்கணக்கான, மன்னிக்கவும், கோடிக்கணக்கான, மன்னிக்கவும், இன்னும் போயிட்டே இருக்கும். அந்த 7 ஸ்வரங்களை வச்சு எப்படி இவ்வளவு அபூர்வமான அபரிமிதமான பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றனவோ, அதுபோல இந்த சப்த தாதுக்களால் ஆன இந்த உடம்பை கொண்ட இந்த மனிதர்களுக்கும் இதய சரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம். அப்பா 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 அப்பா. அதுல காணும் மனிதர் வெளியில் அப்படின்னு சொல்லல, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம். அது அபூர்வமான சொல் பிரயோகம் கண்ணதாசனுடையது. காரணம், அடுத்தவங்களை விடுங்க ஐயா, நம்மளே எடுத்துப்போமே. மற்றவங்களுக்கு தெரியுதே தெரியலையா, நமக்கு தெரியும் இல்லையா. 8 மணிக்கு இருப்போம், அப்பாடா இது 8 மணிக்கு, அது 8:05க்கு என்ன மூஞ்சி, என்ன கோபம், வினாடி 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 வினாடியாக மாறிக்கொண்டிருக்கின்றனமே. காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம். ஏன் இதுனாக்க, வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம். இதுலேருந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், அதுலேருந்து சந்தோஷம் கிடைக்கணும் போயிட்டு இருக்கோம். இது விளங்குகின்றதோ இல்லையோ, அடுத்த வரியிலே இதை தொடர்ந்து அடிக்கின்றார் கண்ணதாசன். அதனால்தான் கண்ணதாசனுடைய பாடல்கள் எல்லாம் மாகவி. அவர்கள் பாடல்கள்லாம் தொடர்ச்சியாக அப்படி, அது என்ன தொடர்பு, லிங்க்னு சொல்கிறோம் இல்லையா, அது. இதுக்கு அடுத்த வரியில இதே 4 வரிகளுக்கு வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் என்பதற்கு தொடர்ச்சியாக விளக்கமாக அவரே எழுதுகின்றார். காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அங்கதான் பிரச்சனையே. காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி இப்ப இருக்கு, அதை வச்சு நிம்மதியா சந்தோஷமா இருப்போமே. எந்த ஒரு மனிதனும் கையில் இருப்பதை கொண்டு திருப்தி அடைய தயாராக இல்லை. ஒத்துக்கிறோமோ இல்லையா, அதான் உண்மை.
1000 வச்சுக்கிட்டாருவோம், 10,000 ஆக்கணும்னு பார்க்குறோம், 10,000 இருக்கிறது லட்சம்னு பார்க்குறோம், லட்சம் கோடி எல்லாத்தையும் பார்த்தா கடைசியில் ஒரு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, இந்த நோட்டுகள் எல்லாம் செல்லாது. தூக்கம் போச்சு. என்ன ஆட்டையா நமக்கு. காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி எல்லாம் பண்றோம், சம்பாதிச்சிட்டோம், இப்போ என்ன ஆச்சு, அது கையில் கிடைத்த பின்னும் அங்கதான் கண்ணதாசன் இருக்கிறார், துடிக்குது ஆவி. இதுக்கு கண்ணதாசனே ஒரு கதை சொல்லுவார், எல்லாம் சின்ன சின்ன கதைகள் தான். அவர் சொல்லிவிட்டு இது ஒரு ரஷ்யன் கதைங்கிறார். இதை நான் சொல்லியிருக்கேன்னு கண்ணதாசன் சொல்லியிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது, சந்தோஷப்படுவோம். ஆனால் இது ஒரு ரஷ்யன் கதை என்று கண்ணதாசனே காரணம், அடுத்தவர்கள் சொத்துக்கு நான் உரிமை கொண்டாடக்கூடாதல்லவா, அதான் என் கண்ணதாசன். அவர் சொன்ன அந்த கதை, ஒரு ஒருத்தர் இல்லை பார்த்தா வறுமை நலன்னு வச்சுக்கோங்க, ஒரு அறிவிப்பு வருது, நீங்கள் இவ்வளவு கட்டிவிட்டால் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையில் எவ்வளவு தூரம் ஓடுகின்றீர்களோ அவ்வளவு நிலமும் உங்களுக்கே. இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா இன்னைக்கு என்ன ஆகும், மாராத்தான் கேஸ் ஓடுறத விட கும்பல் இருக்காது. நம்மளும் ஒருத்தர் அங்கங்கே கடன் கப்பியை வாங்கி அதில் கட்டிட்டு உட்காந்து காலையில் 6 மணிக்கு தயாராக இருக்கார், ஓடுறாரு. அவர் ஆரம்பித்தது மணி 12 மணிக்குள்ளேயே அவர் செங்கல்பட்டெல்லாம் தாண்டி ஓடிட்டு இருக்காரு. நடுவில் அவங்க பிள்ளை, அப்பா இந்தாங்க கஞ்சி, அப்பா காப்பியே, சுத்துறாரு. ஏன்னா 2 நிமிஷம் தண்ணி குடிக்கணும்னா 1 ஏக்கரா போடுமே, ஓடலாமே. பொறுமையாக கேளுங்கள். மாலை 6 மணி ஆயினது. இவர் ஓடி வந்தவர் நின்றார். அவ்வளோதான், நான் நின்ன இல்லையா, அது மாதிரி மூச்சு நின்று பூச்சி கீழே விழுந்துட்டாரு. அது ஏற்பாடு செய்த அந்த ஆள் சொல்றாரு, இனிமேல் அவர் ஓடினது கிட்டத்தட்ட 6000 ஏக்கரா, இனிமேல் அவ்வளவு தேவையில்லை, இந்த ஆளுக்கு 6 அடி நிலம் போதும். கதை இல்லை சார், கதை இல்லை. காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி, அது கையில் கிடைத்த பின்னும் துடிக்குது ஆவி ஏன் என்ற கேள்வி என்றைக்கும் தங்கும். பா இது ஏன் அப்படின்னா, ஆனால் யாருமே அதற்குண்டான பதிலை பெற முயற்சிப்பது இல்லை. ஒருவேளை பதில் கிடைத்தாலும் சரி அப்படின்னு சாய்ஸில் விட்டுருவான். அது மனித இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும். அடுத்தது, சார் இல்லை சார் அவருக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு, அதுக்கும் அடுத்த வரியிலேயே பதில் சொல்கிறார், எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். அது உண்மை, எனக்காக அடுத்தவங்க சுவாமிகிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம், உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், சத்தியமாக நடக்கும். கூட்டு பிரார்த்தனைன்றீங்களே, எனக்காக உணவு உன்னை எப்படி நடக்கும், எனக்கு பசிக்குது, நீங்கள் சாப்பிட்டா நடக்குமா? நமக்கு ஒரு தலைவலி, உங்களுக்காக நான் மருந்து சாப்பிடுகிறேன், நல்லா நடக்குமே. நமக்காக அடுத்தவங்க பார்ட்டி வேணா கொண்டாடுவாங்களே தவிர இதில் பார்ட்டிலாம் கேட்க முடியாது. எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும், எனக்காக உணவு உன்னை எப்படி, அது நடக்காது. அப்ப நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. இந்த ஒரு வரி போதுமே, நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. பகவத்கீதையினுடைய சாரம் இந்த 2 வரிகள். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதனால தானே டூ யுவர் டியூட்டிஸ்ன்றாங்க. இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்படவும் பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம், யாரும் அவரவர்கள் வேலையை செய்வது இல்லை, செய்ய தயாராகவும் இல்லை. நினைவுல வச்சுக்கோங்க. முடியலையே. உதாரணத்துக்கு சொல்றேன், நான் வண்டியில போயிட்டு இருக்கோம், ரயில்னு வச்சுக்கோங்க, யாரோ ஃபோனில் பேச, அப்போ ஆமாம் இல்லை இப்போ தாம்பரத்துலேருந்து வண்டி கிளம்பிடுச்சு, இன்னும் ரொம்ப போச்சானா 20 நிமிஷத்தில் வந்துடுவேன், ஏற்பாடு பண்ணிவிடு, எக்மோரில் தான் இறங்க போகிறேன் அப்படி. சார் அவர் யார்கிட்டையோ பேசுகிறாரு, நமக்கு என்ன சார், நம்ம வேலையாது உடனே அப்படின்னு. இல்லை இப்போ 20 நிமிஷம் ஆகாது, இங்கேருந்து போக 30 நிமிஷம் ஆகும், நீங்கள் சொன்னது தப்பு, வேலையை பாரியா அப்படின்ட்டார் அவர். தெரியறதா, ஒரு சாதாரண விஷயம் மாட்டிக்கிறோமே. நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, டூ யுவர் டியூட்டிஸ்னு அதில் தான் சொன்னாங்க. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. எல்லாம் சரி,
இப்போ அதுக்கு கடைசியில் பாட்டில் அவர் கொண்டு என்ன முடிக்கிறார்? சரி சார் எல்லாம் பண்ணுறோம், இருந்தாலும் அப்பா உன் தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காத. அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு. சுவாமி விவேகானந்தர் சொன்னதாக சொல்லுவோமே, உபநிடத வாக்கியம் அது. அதை சொல்லி பாடலை நிறைவு செய்கிறார் கண்ணதாசன். அதுதான் கண்ணதாசன். அப்பா நேர கோவிலுக்கு போய் அங்கே சுவாமி இருப்பான் பாரு. அங்கே போனீன்னாக்க அவனை பாரு, வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க. அங்கே கோயிலுக்கு போனவுடனே அவனை சுவாமியை பாரு. அவனை பார்த்த உடனே அப்பா என்னை கட்டி காப்பாத்துறா, கட்டிக்க. அகில உலகத்தையும் இயக்கக்கூடிய அவன் நமக்கு அருள் செய்யாமல் போகின்றான். அதனால நேர ஆலயத்திற்கு செல், அவனை வழிபாடு செய், வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க. ஃபெய்த்ஃபுல்னஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நம்பி கை கொள்க, எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல. எந்த ஒரு விதமான வேதனையும் நம்மை தீண்டாடு என்பது கண்ணதாசன் அங்கே நிறைவு செய்கின்றார். 7 ஸ்வரங்களுக்குள் என்று இசை மேடையில் பாடுவதற்காக எழுதப்பட்ட இந்த பாடலில் உடனே சப்த தாதுக்களாலான இந்த உடம்பை சொல்லி, அந்த உடம்பை கொண்டு மனிதர்கள் பலவிதமான வேறுபாடுகள், சலனங்கள் காரணம் என்ற சொல்லி, என்ன காரணம் என்று சொல்லி, எந்த ஒரு மனிதனும் இருப்பதை கொண்டு திருப்தி அடைவது கிடையாது, அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி, அதற்கு அவரே விளக்க உரையை போல ஒரு கதையை சொல்லி, அந்த கதையும் பார்த்தோம். நம் கடமையை செய்வதுதான் இது விசேஷம். இதனுடைய பலாபலன்களை அழித்து கட்டி காக்க வேண்டியது பரம்பொருளனுடைய பொறுப்பு என்று சொல்லி பாடலை நிறைவு செய்கின்றார். கண்ணதாசனுக்கு அருள் செய்த அந்த பரம்பொருள் நமக்கும் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் 4னையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.